हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं आंजनेय स्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते, रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं, रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहम्, रामे प्रीतिरतीव मे कुलगुहो श्रीराम रक्षस्व मां, वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु, इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे, रघुनन्दन एव दैवतं नः रघुवंशोद्भव एव दैवतं नः, भरताग्रज एव दैवतं नः भगवान् राघव एव दैवतं नः, कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्, आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननं धनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं, बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम्। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे, मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्, अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं, व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं, नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै, नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः, भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं, त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं, बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात्। தசரதருடைய ஆக்ஞையின் பேரில் சுமந்திரலார தேரில் அழிச்சுன்னு வரப்படுறார் ஸ்ரீராமர். பட்டாபிஷேகம்னு தான் அயோத்தியாவாசிகள்லாம் நினைச்சுட்டு இருக்காள். இந்த தினம் ராஜா சொல்லியிருக்கார். 60,000 வருஷமா சத்தியமே பேசக்கூடிய தசரதர் ஒரு நாளும் மாற்றி பேச மாட்டார். அவர் சொன்னபடி நடக்குங்கிற ஆசையோட ஆவலோட சுவாமியை தேரில் வரத்தே எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்கிறார்.
வசிஷ்டரும் பூர்வாங்கமான ஜபஹோமங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு சபையிலே ராஜாவையும் ஸ்ரீராமனையும் எதிர்பார்த்து சுமந்திராதிகளோட வாமதேவாதிகளோடு அங்கேயும் இருக்கார். வாமதேவர் முதலிய பாக்கி மந்திரிகளோட கூட ரிஷிகளோட கூட சுமந்திரன் நேற்றைய தினம் ஸ்ரீராமன் அழைச்சிண்டு தேர்ல வரத்தே கௌசல்யோத்த வயசான மாதா போல இருக்கிற அந்த ஸ்திரீக்கள்லாம் உங்க அம்மா பட போற சந்தோஷத்துக்கு ஈடாகாது ராமா, அவள் அவ்வளவு பிரயாசப்பட்டு உன்னை புத்திரனாக அடைஞ்சிருக்காள்னு நேற்றைய தினம் சொன்னாள். சீத ஒத்த ஸ்திரீக்கள்லாம் ராமன் மேலே புஷ்பத்தையும் சந்தனத்தையும் பன்னீரையும் கொட்டிவிட்டு தேர்ல ராமன் வர தேர்ல புஷ்பத்தை பொழிஞ்சுட்டு உபரிகையிலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்திரீக்கள் பேசிக்கிறாள். ஒரு ஸ்திரீக்கு எது கிடைச்சாலும் பூர்ணமாகாது, கண்ணுக்கு நிறைஞ்ச கணவன் கிடைக்க, அதுவும் தன்னை தவிர வேற யாரையும் நினைக்காத ஒரு கணவன் கிடைச்சா அதை விட பாக்கியம் ஸ்திரீ ஜென்மாக்கு வேற இல்லை. அந்த பாக்கியத்தை சீதை அடைஞ்சிருக்காள். நம்ம இன்னைக்கு இருக்கிற ஸ்திரீக்களுக்குள்ளே அந்த பெரிய பாக்கியவதி சீதை தெரிகிறாள் நமக்கு. சர்வசீமம் தினீபியஸ்சே சீதாம் சீமம் தினீம்பராம் அமன்யம் தஹிதா நார்யா ராமஸ்ய ஹிருதய பிரியாம். ராமனோட ஹிருதயம் முழுக்க நிறைஞ்சிருக்காள் சீதை. எந்த ராமன் உலகத்தில் உள்ள அத்தனை பக்தாளுடைய ஹிருதயத்தையும் கொள்றாரோ, எல்லாரும் ராமனையே நினைக்கிறாளோ, வசிஷ்ட விஸ்வாமித்ராதிகள் உள்பட, அந்த ராமனோட ஹிருதயத்திலே இந்த சீதை இடம் பிடிச்சிருக்காள். ராமஸ்ய ஹிருதய பிரியாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அம்பாலை நிறைய ஆராதிச்சிருக்காள். நல்ல குங்குமம், புஷ்பம், துளசி, மஞ்சள் முதலிய மங்கள திரவியங்களை வச்சுட்டு அம்பாலை நிறைய வெள்ளிக்கிழமை, ஒரு பௌர்ணமி முதலிய புண்ணிய கால, நவராத்திரி முதலிய புண்ணிய காலங்கள்ல அம்பாலை ஆராதிச்சிருக்காள். ஜென்மாந்தரத்திலே அந்த பாக்கியம்தான் இப்படி சீதைக்கு ராமன் கிடைச்சிருக்காள் அப்படின்னு. சர்வசீமம் தினீபியஸ்சே சீதாம் சீமம் தினீம்பராம் அமன்யம் தஹிதா நார்யா ராமஸ்ய ஹிருதய பிரியாம். தயா சுச்சரிதம் தேவ்யா புராணூனம் மஹத்தபஹ ரோஹிணீவ சசாங்கேனே ராமசம்யோகமாபயாம். ஆத்துல நித்தியம் விளக்கு ஏத்துறவாள். அந்த விளக்குலேயே ஒரு சந்தன குங்குமம் விட்டு அம்பாலை ஆவாகனம் பண்ணி ஜெயமங்கல ஸ்தோத்திரம்னு எங்கள் பெரியவாள் போட்ட புஸ்தகத்திலேயே துர்கா பூஜைன்னு, விளக்கில் பண்ணுற துர்கா பூஜைன்னு முதல் பாகத்தில் இருக்கு. யாராவது ஒரு பெரியவாளை கொண்டு அதை உபதேசமாக எடுத்துக்கலாம். இல்லை நம்மளே நம்ம பெரியவாளை நினைச்சிருந்து அனந்தராமன் யதீந்திரால் அந்த பெரியவாளை மனசுல குருவா தியானம் பண்ணிட்டு இந்த புஸ்தகத்துல உள்ள முறைப்படி நித்தியமே பூஜை பண்ணலாம். முடியல செவ்வாய் வெள்ளி பண்ணலாம். ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, நவராத்திரி முதலிய புண்ணிய காலங்கள்ல அடிக்கடி அம்பாளுடைய ஆராதனம் வேணும். வீட்டில் துர்கா அப்படின்னு பேரு அம்பாளுக்கு. துர்கா துர்கார்த்தி நாசினி அப்படின்னா, துர்கம்னா தாண்ட முடியாததான ஆபத்துகள், துக்கங்கள், அதெல்லாம் அனாயாசமா தாண்டி வைக்கிறாளாம். அதனால துர்கான்னு பேர். பிடாரி அப்படின்னு கிராமங்கள்ல அம்பாலையே இந்த அவசரத்துல வழிபடுவாள். மாரின்னும் பிடாரின்னும். பிடாரின்னா என்ன அர்த்தம்? பீடாபஹாரிணி மாதா அப்படின்னு அம்பாளுடைய மகாத்மியம் சொல்றது. நமக்கு வரக்கூடிய பீடை அரிகளெல்லாம் போக்குறவள் அவள். அந்த பீடைக்கெல்லாம் அரியா இருக்கிறவள் பீடாபஹாரிணி மாதா அப்படிங்கிறத தான் மருவி பிடாரிங்கிறார். பிருகநாயகி அப்படின்னு சில ஆலயங்கள்ல இருக்கு. பெரிய நாயகி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாள். பிருகநாயகிக்கு வியாக்கியானம் பண்றது பெருங்கவலையெல்லாம் போக்குறவளா, பெரிய பெரிய கவலையெல்லாம் அனாயாசமா போக்கி விடுவாளாம். பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிக. பெரிய பெரிய சம்சார கடலையே அனாயாசமா தாண்டி வைக்கக்கூடியவெல்லாம் அம்பாள். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயி நமஹா. சம்சாரமாகிற சேரு அந்த பதகுழியில மாட்டினுட்டானால் ஒரு காலம் எடுக்கலாம்னு இன்னொரு காலம் ஊனிண்டு எடுப்பான். அந்த காலம் இன்னும் கீழே போயிடும். காடுகள்ல அப்படி கிராமங்கள்ல சதசதன்னு இருக்கும், நதிகள்ல கூட இருக்கும்.
அது வெளியில பார்த்தா அது புதகுழியா தெரியாது, மேலாக மண் திட்டு மாதிரி தான் இருக்கும், அல்வா துண்ட மாதிரி இருக்கும். அந்த சேரை பார்த்தோமானா காலை உள்ள வச்சோமானா இடுப்பளவு உள்ள போயிடும். பசுமாடெல்லாம் ஆசையா ஜலம் குடிக்கிறேன்னு போய் 2 முன்னங்காலையும் உள்ள வச்சுவிடும், கழுத்து வரைக்கும் மாட்டின்னு விடும். இந்த கால் எடுக்கிறேன்னு உள்ள இன்னொரு காலை வச்சா இன்னொரு கால் திருப்பி உள்ள போகும். யாராவது கருணை உடையவன் பார்த்து அதை கரையேற்றி விட்டா தான் தானா ஏற முடியாது. அதுபோல உள்ள மாட்டின் விட்டானால் பத்னி புத்திரன் வீடு வாசல் விவகாரங்கள்னு லாபம் நஷ்டம்னு இப்படி பார்க்க ஆரம்பிச்சானால் இந்த சம்சார புதகுழியிலேருந்து வெளியில வர முடியாது. பங்கம்னா சேர், அந்த சம்சார சேத்து குழியிலேருந்து நம்மளை கரையேற்றி விடுறவெல்லாம் அம்பாள். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயி நமஹா. சமுத்தரண பண்டிதா, எப்படி இவனை கரையேத்தனம் சம்சார கடல்ல இருந்துன்னு அம்பாள் அறிவாளாம். அதுல நல்ல பயிற்சி உடையவெல்லாம் அம்பாள் நம்மள அனாயாசமா கரையேற்றி விடுவாளாம். அதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சாதிகள்லாம் அம்பாளுடைய காலையை பிடிச்சிருந்தார். பவதாரணி காலையை பகவான் சொன்னால் என் காலை பிடிச்சிருந்தானால் மாயையிலேருந்து கரையேறிடுவான், இந்த சம்சாரத்திலேருந்து கரையேறிடுவான். மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதேன்னா இது ஒரு விதானம். பகவான காலை பிடிச்சிருந்து மாயையிலேருந்து விடுபடுறது. இன்னொரு வழி ராமகிருஷ்ணர் அழகா சொன்னார், அந்த மாயையோட காலையே பிடிச்சிக்கர். மாயான்னு தான் பேரு அம்பாளுக்கு. ஹரித்வார்னு இப்ப சொல்றாளே அந்த ஊருக்கு மாயாபுரின்னு தான் பேர். க்ஷேத்திர மகாத்மியம், அங்க க்ஷேத்திர தேவதை மாயான்னு இருக்கா அம்பாள். மாயான்னு அங்க க்ஷேத்திர தேவதையாக பிர்லா காட்லேருந்து ஒரு 100 அடி போனோமானா அங்க ஒரு கீதா மந்திர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பெரிய ஆலமரத்தடியில அம்பாள் பிரகாசிக்கிறா, மாயாபுரி அப்படின்னு அதனாலதான் பேர். அந்த மாயையோட காலையே பிடிச்சிக்கர். மம மாயா துரத்தேயா அப்படிங்கிறாரு கீதையில பகவான். அந்த மாயையோட காலையே பிடிச்சிக்கர். அம்மா உன் காலையே பிடிச்சிக்கிறேன். யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்ஸி 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 நமோ நமஹா அப்படின்னு சண்டியிலையும் சொல்லப்படுற. உங்காலையே பிடிச்சுக்கிறேன்னு இந்த மாயெல்லாம் என்ன பாதிக்காத நீ பார்த்துக்கணும்னு காலை பிடிச்சுன்னு கதறினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தயா சுச்சரிதம் தேவ்யா புராணூனம் மஹத்தபஹா ரோஹிணீவ சசங்கேன ராமசம்யோகமாபயா. அம்பாளுடைய ஆராதனம் ரொம்ப பண்ணியிருக்காள் ஜென்மாந்தரத்துல சீதை. அதனாலதான் இப்படி ஒரு கணவன் அமைஞ்சு சௌரியமா இருக்காள் அப்படின்னு இந்த ஸ்திரீக்கள்லாம் சொல்றா. அம்பாளுடைய ஆராதனம் பண்ணணும். புருஷாளுக்கு தான் ஏதோ பூஜை ஸ்தோத்திரங்கள் நமஸ்காரம்னு சில வீடுகளில் ஸ்திரீக்கள் நினைச்சுட்டு இருப்பாள். ஸ்திரீக்கள் பண்ணா போறோம்னு புருஷார் நினைச்சுட்டு இருப்பாள். ரெண்டும் தப்பு. இவாளால முடிஞ்சதை செய்யணும், அவளும் செய்யணும். குழந்தை எல்லாம் நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவாள். எல்லாரும் தான் பொறுப்போடு கூட பகவத் ஆராதனம் பண்ணணும். நான் என்னுடைய வாழ்நாளில் 30-35 வருஷம் பிரவச்சன மார்க்கத்தில் ஒரு 3000 பேருக்கு மேலே சுமங்கலிகளுக்கு விளக்கு பூஜை எடுத்து வச்சிருக்கேன். போன இடங்கள்லாம் 10 பேர் 20 பேர்னு குத்து விளக்கை கொண்டு வர சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து பௌர்ணமியோ வெள்ளிக்கிழமையோ இல்லை எடுத்துக்கிறேன்னு ஆசைப்பட்டாலானா இன்னைக்கு கேட்டால் நாளைக்கோ மறுநாளே அவளுக்கு எடுத்து வைக்கிறேன். 20 பேர் 30 பேர். இப்போ ஆலம்பல்லம் இப்போ பிரவச்சனத்துக்கு போன மாதம் போயிருந்தோம். அது 15 வருஷம் முன்னாடி போன போது ஒரு 25 பேர் வந்துவிட்டா. அங்கே ஒரு மகா கணபதி கோவில் இருக்கு. அந்த கணபதியான் கோவில்ல அந்த நடையில ஒரு 25 சுமங்கலிகள் வந்துவிட்டா. எடுத்து வைங்க ஒன்று. 17 வருஷம் முன்னாடி சொல்றேன், 2008-09 அப்போ போன போது எடுத்து வச்சோம். இப்போ பிரவச்சனத்துக்கு போன போது சொல்றாள், மாமா நீங்க எடுத்து வச்சே நாங்கள் நன்னா இருக்கும், குடும்பம் நன்னா இருக்கு, பிரிஞ்ச கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்துட்டோம், பழக பூஜை நீங்க எடுத்து வச்சே நன்னா இருக்கும்னு சொல்றாள். இந்த மாதிரி ஒரு 3000 பேருக்கு மேல சுவாசினிகளுக்கு பூஜை எடுத்து வச்சிருக்கு. ஒரு 500 பேருக்கு மேல பஞ்சாட்சரம் எடுத்து வச்சிருக்கு. ஒரு 50 பேருக்கு மேல சிவ பூஜை பஞ்சாயத்தனம் எடுத்துன்னு இருக்கா. ராமாயண பாராயணம், பாகவத பாராயணம், இப்படி பல பேர் எடுத்துன்னு இருக்கா. இதெல்லாம் தானே பிரவச்சனம் பண்றதோட பிரயோஜனம். நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போறது எனக்கு பட்டம் கொடுக்க வேண்டாம். அவள் 4 பேர்கிட்ட போய் நன்னா சொல்றாருன்னு சொல்றதுனால எனக்கு ஒன்றும் ஆபோறது இல்லை. யாராவது உத்தர தர்மத்துல பிரவர்த்திச்சாலானால் நம்ம படுற பிரயாசைக்கு அதுதான் பலன். அந்த நோக்கத்துல பிரவச்சனம் பண்றவாள் எங்க பெரியவாள் எனக்கு இதெல்லாம் அந்த நோக்கம்தான். நல்ல தர்மத்திலே யாராவது 2 ஒருத்தர் பிரவர்த்திக்கணும். நான் இன்னிலேருந்து ராமனை படத்தையோ பிம்பத்தையோ வச்சிருந்து ஆராதனம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சொன்னதுலேருந்து ராமாயணம் படிக்கிறேன், சுந்தரகாண்டம் படிக்கிறேன்னு சொன்னாலானால் அதுதான் நமக்கு பிரவச்சனம் பண்றதோட பெரிய லாபம். பகவானுடைய அனுகிரகம் எல்லா குடும்பத்துக்கும் கிடைக்கணும். எல்லாரும் அதுக்கும் எனக்கு கடை.
எல்லாரும் வந்து அவாவாளுக்கு எப்படி எப்படி முடியுமோ நாமம் ஜபிக்கிறவாள் நாமம் ஜபிக்கிறது, சுந்தரகாண்டம் படிக்க முடிஞ்சவாள் சுந்தரகாண்டம் படிக்கிறது. ஸ்திரீக்கள் அப்படி வழக்க பூஜை பண்ணி அம்பாலை 108 அர்ச்சனை, துர்கா அஷ்டோத்தரமோ இல்லை லக்ஷ்மி அஷ்டோத்தரமோ, அவளுக்கு என்ன இஷ்டமோ அந்த தேவதையோட அஷ்டோத்தரம் பண்ணுறது, முடிஞ்சா லலிதா சஹஸ்ரநாமத்தினால அர்ச்சனை பண்ணுறது, நல்ல ஸ்தோத்திரங்களே அந்த பூஜையினுடைய முடிவில் ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம், ஒரு கல்யாண விருஷ்டிஸ்தவம், அம்பா நவமணி மாலை, மீனாட்சி பஞ்சரத்னம், இந்த மாதிரி நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லிவிட்டு பூஜையை முடிக்கிற, பூஜையை அப்படி முடிக்கிறது நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட முடிக்கணும் பூஜையை. பெரியவாள்லாம் சிவ பூஜை பண்ணிவிட்டு ஆர்த்திகர அபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம் அலருவா, சதாசிவ பிரம்மேந்திரால் பண்ணதான ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு நாம சங்கீர்த்தனத்தோடு முடிப்பார். வித்யார்ஜுனேஷா மகாலிங்கா சாம்பா சிவா 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 சிவான்னு இதோடு தான் பூஜை முடியும். பூஜையோட பலன் என்னென்னால் நல்ல ஸ்தோத்திரங்களோட நாம சங்கீர்த்தனத்தோட எல்லாத்துக்கும் பிரயோஜனம் அதுதான். அப்படி அம்பாலை விளக்குல ஆவாகனம் பண்ணணும். இப்போ அம்பாளுடைய அனுகிரகம் தான் எல்லா குடும்பத்துக்கும் வேண்டியிருக்கு. கல்யாணமானா 1 மாசத்துல மந்த்லி ஆனிவர்சரின்னு கொண்டாடுறா, எல்லாம் அசிங்கமா இல்லையா? 80 வயசு 90 வயசு கணவன் மனைவியா தாத்தா பாட்டியெல்லாம் வாழ்ந்திருக்கா. இப்போ 1 மாசம் வாழ்ந்ததையே சக்சஸ்ன்னு அதை கொண்டாடுறா. 6 மாசம் ஆனால் அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறா. பார்ட்டி எதையோ வச்சு தொலைக்கட்டும், காரணம் நன்னா இல்லையே. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகிருக்கு, மந்த்லி ஆனிவர்சரி முந்தியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெட்டிங் டேன்னு கொண்டாடிட்டு இருந்தா. இப்போ மாசமே ஏன்னா சேர்ந்திருக்காளாங்கிறதே இப்போ லோகத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு. சேர்ந்திருக்காளுங்கிறத அறிவிக்கிறாளாம் இவன் இந்த பார்ட்டி மூலமா. பர்த்டேன்னு இப்படி அறிவிக்கிறாளோ அது போல 1 மாசமா கல்யாணம் ஆனதுலேயே சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாமா ஒரு அழகு. பாரத தேசத்துல அம்பால ஆராதனம் பண்ணிண்டு உத்தரவுத்தர் மனசு உத்து அழகா இருக்கணுமானால் அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால தான் இருக்கு. தயா சுச்சரிதம் தாம்பத்தியார்த்த உமாம் சதீங்கிறா சுகாச்சாரியால் போய், மகாஞானியான சுகாச்சாரியால் பாகவதத்துல போய் சொல்றாள், நல்ல தாம்பத்தியம் அமையணுமான அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் ராஜன்னே அப்படிங்கிறாள் காமியஷ்டி பிரகரணத்துல போய். தயா சுச்சரிதம் தேவ்யா புராணூனம் மஹத்தபா ரோஹிணீவ சசாங்கேன ராமசயோக மாபயா. ராமன் அடைஞ்சிருக்காள் இப்படி எல்லாம் அவ பேசின்னு இருக்காள். சராமோ ரதமாஸ்தாயே சம்பிரஹிருஷ்ட சுஹுர்ஜனஹ பதாகாத்வஜ சம்பன்னம் மஹாருஹாகரு தூபிதம் அபஷ்யம் நகரம் ஸ்ரீமானே நானாஜன சமாகுலம் சகிருஹைரப்ரசங்காசைஹ பாண்டரைருபசோபிதம் ராஜமார்க்கம் யயூராமஹ மத்யேநாகர தூபிதம் சந்தனானாஞ்ச முக்கியானாம் அகரூணாஞ்ச சஞ்சைஹ. வழியெல்லாம் தூபங்கள்லாம் ஏற்றி வச்சிருக்காளாம் ராமன் வரால்னு. தீபங்கள்லாம் காட்டுறாளாம் தேர்ல வர ராமனுக்கு. சோபனமான திரவியங்கள் எல்லாம் கையில வச்சுட்டு எதிர்கொண்டு அழைக்கிறாள் ஸ்ரீராமனே. இப்படி ஒத்தொத்தரும் ஒன்னொன்னு பண்றதை பார்த்துட்டு வால்மீகி சொன்னார், எல்லாரும் எல்லாம் சொல்றதே நானும் ஏதாவது சொல்ல வேண்டாமா? தேர்ல வர ராமனை ஒத்தொத்தரும் ஒரு விதமா கொண்டாடுறதே கதை சொல்றேன், நானும் கொண்டாடுறேன். தேர்ல வர ராமனை எந்த ஆத்மா பார்க்கலையோ, தேர்ல வர ராமன் யாரை கட்டாட்சிக்கலையோ அவன் அவ அம்மா பெத்ததெல்லாம் பூபாரம் விட்டான். எதற்காக 10 மாசம் சுமந்து பெக்கணும் இந்த ஆத்மாவை? யச்சராமம் ந பஷ்யேத்து யஞ்சராமோ ந பஷ்யதி நிந்தித சபவேல் லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே சர்வேஷாம் ஹி சதர்மாத்மா வர்ணானாம் குருதே தயாம் சதுர்ணாம் ஹி வயஸ்தானாம் தேன தே தமனுவ்ரதாக. தேர்ல வர ராமன் யாரை பார்க்கலையோ, தேர்ல வர ராமனை யார் பார்க்கலையோன்னா யச்சராமம் ந பஷ்யேத்து யஞ்சராமோ ந பஷ்யதி. தேர்ல வர ராமனை யார் பார்க்கலையோ, தேர்ல வர ராமன் யாரை பார்க்கலையோன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு அயோத்தியில இருந்தா பார்த்துருக்கலாம். இப்ப சொல்றாரே வால்மீகி, பின்னாடி வர வாழ்க்கை என்னன்னா அங்கங்க கோவில்ல ரதோத்சவம் நடக்கிற, எந்த வாகனம் புறப்பட்டாலும் போய் சேவிக்கணும். அதுலேயும் கருட வாகனம் புறப்பட்டுதானால் 10 மைலுக்குள்ள நம்ம குடியிருக்கிற இடத்துல இருந்து பெருமாள் புறப்பட்டாரானால் சேவிக்காம இருக்கக்கூடாது. கருட வாகனம் ரிஷப வாகனத்தில் பரமேஸ்வரன் புறப்பட்டாலும் சேவிக்க. ரிஷாரூடே ஹரம் திருஷ்டுவா புனர்ஜன்ம நவித்யதேன்னு சொல்லியிருக்கார். அடிக்கடி போய் புறப்பாடு சேவிக்கணும். தேர்ல வருவார் உற்சவங்கள்ல, அப்போ போய் சேவிக்கிற. நிந்தித சபவேல் லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே. பங்குனி உத்தர உற்சவம் அங்கங்க தொடங்கியாச்சு. முருகன் கோவில்ல, கபாலீஸ்வரர் கோவில்ல, அங்கங்க உள்ள சிவாலயம் விஷ்ணு ஆலயங்கள்ல
உற்சவம் இப்போ ஸ்ரீரங்கத்துலேயும் தொடங்கியாச்சு. பெருநாள்னு பெரிய உற்சவம் தொடங்கியிருக்கு, பங்குனி உத்தர உற்சவம். அப்பப்போ பெருமாள் வரார், புறப்பட்டாய. உள்ளே வந்து பார்க்க முடியாதவாளுக்கு தானே புறப்பாடு. கோவில் கொண்டு வைகுண்டத்துலேருந்து இங்கே வந்து இறங்கி விட்டார், கைலாசத்துலேருந்து வந்து இறங்கி விட்டார் அகிலாண்டேஸ்வரியோட ஜம்புகேஸ்வரர். வைகுண்டத்துலேருந்து தாயாரோட கூட பெருமாள் வந்துவிட்டார். அப்படியும் உள்ள வந்து பார்க்க எனக்கு ஒழியல்ல அப்படிங்கிறவாளுக்கு தான் ஒரு நாள் பிரம்மோத்சவம்னு வச்சுட்டு வெளியில் வந்து அப்பப்போ புறப்பாடு பண்ணிட்டு ஐராவத வாகனம்னும் கல்பக விருட்சம்னும் ஹம்ச வாகனம்னும் ஹனுமந்த வாகனம்னும் கருட வாகனம்னும் வாகனங்களில் வரதும் கல்பக விருட்சம்னும் தேரில் வரதும் சிம்ம வாகனம்னும் இப்படியெல்லாம் பெருமாள் வர்றது ரோட்லையாவது வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான், பார்க்காம இருக்கக்கூடாது. நரஹா சக்னோத்யபாக்ரஷ்டும் அதிக்ராந்தேபி ராகவே நஹி தஸ்மான் மனः கஷ்சித் சக்ஷுஷீவா நரோத்தமாது. ராமன் வரத கண் வச்சுட்டாலானா அப்புறம் கண் எடுக்க முடியலையா அயோத்தியா ஜனங்களால. சக்ஷுஷீவா நரோத்தமாது, கண் எடுக்க முடியலையான். தேர் நகர்ந்துட்டே இருக்குமே, எப்படி பார்ப்பாள்? ஒரு இடத்துல கூட்டத்தில் நின்று இருந்தாலானா தேர் முன்ன போயிடுமே. ராமனை பார்த்துட்டு இருக்கிறவாள் கண் எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவான்னால் பின்னழக பார்த்து ரசிப்பாளாம். தேரில் வர்ற ராமனை முன்ன வரத்தே முன்ன பார்ப்பாள். தேர் நகர்ந்து போயிடுத்து தன்னை தாண்டினால் பின்னழக பார்த்து ரசிப்பாள். அதிக்ராந்தேபி ராகவே நரஹா சக்னோத்யபாக்ரஷ்டும் அதிக்ராந்தேபி ராகவே. இப்படியெல்லாம் அயோத்தியிலே எல்லாரும் ஆனந்தப்பட்டால்னு சொல்லி கைகை அரண்மனை வாசல்ல வந்து நிறுத்தினார் சுமந்திரர். இங்கே தான் இருக்காரப்பா, உங்களை அழிச்சுன்னு வர சொன்னால்னு சொல்லி சுவாமி நேர உள்ள போறா. சததரு சாசனே ராமஹானுஷண்ணம் பிதரம் சுபே கைகை சகிதம் தீனம் முகேன பரிசுஷ்யதா சபிதுஷ்சரணோ பூர்வம் அபிவாத்திய வினீதவது. சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாளாம் சுவாமி. ஒரு இடத்துல கூட வால்மீகி அதை சொல்ல தவறதே இல்லை. ததோ பவந்தே சரணோ கைகேயா சுசமாஹிதா. சாஷ்டாங்கமா போய் சரணத்துல நமஸ்காரம் பண்ணி ராமன் வந்திருக்கேன்னு சொன்னதுதான் தாமசம். இத்தனை நாளி மூர்ச்சையில இருந்த தசரதர் ராமன்கிற சப்தம் ராமன் குரல்ல கேட்டதுமே உடனே எழுந்துண்டார், கத்தினார். ராமேத்யுக்த்வா து வசனம் பாஷ்பபரியா குலேக்ஷணஹ சசாக நிருபதிர்தீனஹ நேக்ஷிதும் நாபிபாஷிதும் ததபூர்வம் நரபதேஹே திருஷ்ட்வா ரூபம் பயாவகம் ராமோபி பயமாபன்னஹ பதாஸ்பிருஷ்ட்வேவ பன்னகம். என்னப்பனே ராமான்னு கத்தினாராம். கண்ணால பொலபலேன்னு கண்ணீரை கொட்டினார். ரெண்டு கையும் தூக்கிண்டு கீழே விழுந்துட்டார். ரெண்டு கையும் தூக்கிண்டு ராமான்னு கத்தினார், அப்படியே விழுந்துட்டார். எஷ்டி பரசுராமனேன்னார் வால்மீகி. வெட்டின களை எப்படி கீழே விழுமோ பெரிய மரத்திலேருந்து அது போல விழுந்துட்டாரா. கண்ணெல்லாம் குளம் கட்டியிருக்கான். சசா கன்றுபதிர்தீனஹா நேக்ஷித்தும் நாபிபாஷித்தும். 25 வயசு பையன் விழுந்த அப்பாவை போய் தாங்கி மடியில் எடுத்து வச்சுட்டு அப்பா அப்பா அப்பாங்கிறார். கண்ணும் துறக்கல்லையாம், பேசவும் இல்லையா. நான் ஈக்ஷித்தும் நாபிபாஷித்தும். 25 வயசுல சுவாமி இது போல அப்பா அலறி பார்த்தது இல்லையா. ததா பூர்வம் நரபதேஹே திருஷ்ட்வா ரூபம் பயாவகம். சுவாமி ரொம்ப பயந்து போயிட்டாராம். ராமோபி பயமாபன்னஹா. ராமோபின்னா இந்த அபிசப்தம் எதற்குன்னா மகாவீரனான ராமன், 56 தேசத்து ராஜாக்களாலையும் எதிர்கொள்ள முடியாத வீர பராக்கிரமுடைய ஸ்ரீராமன், அவர் கூட பயந்து போயிட்டார். ராமோபி பயமாபன்னஹா. அது சொன்னா போருமா? வீரனான ராமன் கூட பயந்தான்னு சொன்னா போறார். பயத்தை போக்குறதான மந்திரங்கள் 2 இருக்கு. 7 கோடி மகாமந்திரத்துல பயத்தை போக்குறதுக்குன்னு 2 மந்திரம். 7 கோடி மகாமந்திரம், அதுல பயத்தை போக்குறதுக்குன்னு 2 மந்திரம். அது என்ன மந்திரம்? ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஆர்த்தானாம் ஆர்த்திகம் தாரம் பீதானாம் பீதி நாசனம் த்விஷதாம் கால தண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். அபதாம்னு ஒரு மந்திரம், ஆர்த்தானாம்னு ஒரு மந்திரம். இந்த 2ம் சேர்ந்து இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். போன தலைமுறைக்கு, என் ஈடு உள்ள தலைமுறைக்கு. ஆனால் யார் சொல்லி கொடுத்தானே 10 பேருக்கு 8 பேருக்கு தெரியாது.
10 பேர்ல 8 பேருக்கு ஆனால் நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஆபதாபர்த்தார சொல்லிட்டு இருப்போம். நம்ம பெரியவாள்லாம் பேச்சு வந்ததுமே கஜானன் சரஸ்வதி நமஸ்துபியம் உடனே ஆபதாபர்த்தார சொல்லி கொடுப்பா. பயம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே பயத்தை போக்குற மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காள் நம்ம பெரியவாள்லாம். ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராம் ஸ்ரீராமம். பெரிய மகதாபத்தெல்லாம் விரட்டி விடுவாராம். ஆபதாம் அபஹர்த்தாரம், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாராம் ஸ்ரீராமன். தாத்தாரம் சர்வசம்பதாம், என்ன கொடுக்க மாட்டார் ராமன்? எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். லோகாபிராமம் ஸ்ரீராமம், உலகத்திலேயே ராமனுக்கு ஈடான அழகு யாரும் கிடையாது. லோக அபிராமம். பூயோ பூயோ நமாம்யகம், அவரை திரும்ப திரும்ப நான் நமஸ்கரிக்கிறேன். எவரை நினைச்சாலே நம்ம மனசுல உள்ள கவலையெல்லாம் போயிடுமோ. ஆர்த்தானாம் ஆர்த்திகம் தாரம், பயங்கள்லாம் தரிச்சு போயிடுமோ. பீதானாம் பீதிநாசனம், சத்ருக்களுக்கு காலன் போல எவர் பிரகாசிப்பாரோ. த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம், இந்த ராமனை திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு எந்த ராமன் பயத்தை போக்குற மந்திரத்துக்கு தேவதையாக இருக்காரோ. ராமோபி பயமா பன்னஹா பதா ஸ்பிருஷ்டுவேவ பன்னகம், அவரும் பயந்து போய் கைகையை பார்த்து கேட்கிறாள், நான் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டேனா, அதனால அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறார். கச்சின்மயா நாபராத்தம் அஜ்ஞானாத்யேன மே பிதா குபிதஸ்தன்மமா சக்ஷ்வே தொஞ்சைவைனம் பிரசாதயா. நீங்க சொல்லுங்க, ஏன் அப்பா இப்படி இருக்கால்? மனசுலையோ சரீரத்திலையோ ஏதாவது தாப்பமா அப்பாக்கு? ஷாரீரோ மானசோ வாபி கச்சிதேனம் நபாததே. ராஜ வைத்தியால அழிச்சுன்னு வரட்டுமா? ஏதாவது சிகிச்சை பண்ணட்டுமா? சந்தாபோ வாபி தாபோ வா துர்லபம் ஹி சதா சுகம். இல்லே கேகே தேசத்துல இருந்த பரதனுக்கு ஏதான ஆபத்துன்னு செய்தி வந்து கொடுத்தா. கச்சின்ன கச்சின்ன கிஞ்சித் பரதே குமாரே பிரியதர்ஷனே சத்ருக்னே வா மகாசத்வே மாத்ருணாம் வா மமா அசுபம். மாதாக்களுக்குள்ளே தானே யாருக்காவது ஏதாவது கேடா? ராஜா ஏன் இப்படி இருக்கால், எனக்கு நீங்க இந்த என்னால் தாங்க முடியலே இப்படி பார்க்க நீங்க காரணத்தை சொல்லணும்னு கைகேயிட்ட சொன்னதுமே கைகேயி சொல்றால், மனசுல ராஜா ஒன்று நினைக்கிறார். அப்பா ராமா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறார். கிஞ்சின் மனோகதம் தஸ்யே தொத்பயான் அபிபாஷதே, உங்ககிட்ட சொல்ல பயப்படுறாருனாலாம். என்னம்மா சொல்றேன்? ஏன் பயப்படணும்? என்னை கண்டு பயப்படுறதுக்கா அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டிலாம் பண்ணினா? 25 வருஷம் லாலனை பண்ணி என்னை வளர்த்தது என்னை கண்டு பயப்படுறதுக்கா? அப்படி இல்லப்பா, பிரியமான வாழ்க்கை அப்பிரியமான சொல்ல எப்படி சொல்றதுன்னு தயங்குறார். பிரியம் துவாம் அப்பிரியம் வக்தும் வாணி நாஸ்ய பிரவர்த்ததே. அம்மா, அவர் எதை வேணாலும் சொல்லலாமே. ஒரு புத்திரனிடத்துல பிதாவும், ஒரு குரு சிஷ்யனிடத்திலையும், ஒரு கணவன் மனைவிட்டையும் எதை வேணாலும் சொல்லலாம். அபயஸ்தானம்னு பேர். அஹோதிங் நர்ஹசே தேவி வக்தும் மாமீதிருஷம் வச்சஹா அஹம் ஹி வச்சனாத்ராக்யா பதேயமபி பாவகே. இல்ல ராமா, சொன்னா நீ கேட்பையோ மாட்டையோன்னு தயங்குறாருங்களா? சுவாமி என்னேன்னு கூட கேட்கலையா. முதல்ல அவர் பயப்படுறாருன்னு சொன்னதுக்கு பதில் சொல்றாள், அம்மா இந்த ஜென்மாவை சுடனம், அப்பா கண்டு பயப்படுறதுக்காக நான் இப்படி ஒரு புள்ளை இருக்கேன். அவர் சொன்னாரானால் போறோம். அவரே சொல்ல வேண்டாமம்மா, நீங்க சொன்னா கூட போறோம் அப்பா சொன்னார்னு. இல்லை அப்பா சொல்றாருன்னு ரோட்ல போற பேரூர் தெரியாதவன் சொன்னா போறேன். என்ன கூப்பிட்டு என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? சமுத்திரத்துல விழுனா விழுந்துடுவேன். பத்தேயமபி பாவகே, அக்னியில விழுந்துடுனா விழுந்துடுவேன். ராமா, உங்க அப்பா உன்னை விஷத்தை குடிக்க சொன்னார்னு சொன்னா குடிச்சு விடுவேன். பக்ஷேயம் விஷமபி மஜ்ஜேயமபி சார்ணவே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேன ஹிதேன. அப்பாவோ குருவோ கணவனோ நல்லது தானே சொல்லுவார். ஒரு நாளும் கெடுதல் நினைக்க மாட்டாலே நம்மளுடைய க்ஷேமத்தை கோர்றவாள். அவர் சொல்லலைன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்கம்மா அவர் என்ன நினைக்கிறார். தத்ப்ரூஹி வச்சனம் தேவி ராஜ்ஞோ யதபிகாங்ஷிதம் கரிஷ்யே பிரதிஜானே ச ராமோத்விர்னாபிபாஷதே. அது சரி ராமா, அவர் சொன்னா சரி, நான் சொன்னா நீ கேட்பையோன்னால் கைகேயி. அம்மா, ராமன் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். நானா சொன்னேனா? சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன். சொன்னேனான்னு ஞாபகம் இல்லை. அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதுன்னு சாகசம்லாம் பண்றவன் கிடையாது நான்.
ராமோத்விர்நாபிபாஷதே. சில பேர் சொல்றது சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொல்லவே இல்லைன்னு சாகசம் பண்ணுவாள் நாள் முழுக்க. சுவாமி சொல்றாள் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதம்மா. அப்படி ரெண்டாவது வார்த்தை பேசுறதுங்கிறது எனக்கு ஆகாது. ராமோத்விர்நாபிபாஷதே. ராமனுக்கு சொல்லொன்னும் வில் ஒன்னும் இல் ஒன்னும். கம்பரும் சொன்னார் சொல் ஒன்னும். சொன்னா சொன்ன சொல்தான். வில் ஒன்னும். ஒரு பானம் போறோம் யாரையும் நிகிரகம் பண்றது. இல் ஒன்னும். இல்லைன்னா மனைவி. கரிஷ்யே பிரதிஜானே சே ராமோத்விர்நாபிபாஷதே. உடனே தயங்கி தயங்கி கைகேயி சொன்னால் உங்க அப்பா வந்தார் நேற்றைய தினம் சாயங்காலம், ரொம்ப நிர்பந்தம் பண்ணி அவரா இதை வச்சுக்கோன்னு 2 வரனை கொடுத்தார் அப்படின்னு நடந்து இந்த வரன்களை சொல்ல தூண்டாலாம் சுவாமி. இதை சொல்றதுக்கு அப்பா பயந்தாரம்மா. அலீகம் மானசம் துவேகம் ஹிருதயம் தகதீவமே ஸ்வயம் என்னாகமாம் ராஜா பரதஸ்யாபிஷேச்சனம். நேத்திக்கு சாயங்காலம் சபையை கூட்டி ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்றதுக்கு தைரியம் உள்ள அப்பாவுக்கு இன்னைக்கு காட்டுக்கு போடான்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லையா? எதை வேணாலும் சொல்லலாமே அப்பா. அம்மா எனக்கு அவர் காட்டுக்கு போக சொன்னதை பத்தி கூட வருத்தம் இல்லம்மா, அதை உங்களை வச்சு சொல்ல வச்சுட்டாரே. அவரே நேர என்னை கூப்பிட்டு சொல்றதுக்கு நான் பாக்கியம் பண்ணலையே. போடாராமான்னு அவர் உரிமை எடுத்துன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாமா? என் ஹிருதயம் தகிக்கிறதம்மா. ஹிருதயம் தகதீவமே அலீகம் மானசம் துவேகம் ஹிருதயம் தகதீவமே ஸ்வயம் என்னாகமம் ராஜா. நான் சொல்லுவேன் ராமாயணம் கூட இனிமே வரப்போற தலைமுறைக்கு புரியுமா தெரியலேன்னு. பாகவதம் புரியலைங்கிறது இருக்கட்டும். ஏன்னா இப்போ உள்ள காலம் எப்படி இருக்குன்னா, நல்லதை சொன்னா அப்பா சொல்லிட்டாருங்கிறான் பையன். ஏதானு கெடுதலை அம்மா மூலமா சொல்லிட்டாரன்னா அவர் சொன்னாரா நீயா சொல்றிய, வேணும்னா அவரை சொல்லு. ஏண்டா அவர் சொன்னா கேட்டுருவியான்னா சொல்லட்டுமே அப்புறம் பார்க்கறேன் அப்படிங்கிறான் பையன். இதுக்காகவா தோல்லையும் மாரலையும் போட்டுண்டு அதை வளர்த்து ஸ்கூலில் கொண்டு விட்டு அதுக்கு ஆகாரம் கொடுத்து வஸ்திரங்கள் கொடுத்து 20-25 வருஷம் ஆளாக்கி காலேஜுக்கு பணம் கட்டி எல்லாம் பண்றது எதற்கு? சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கா? எதை வேணாலும் சொல்லுவாரா அப்படின்னு கேட்கறதுக்கா? ராமாயணம் புரியாது. ஏதோ ராமனுக்காக நான் இங்கே சொல்லின்னு இருக்கேன். ராமாசிரமத்தில் இனிமே வெளியூர் வருதுங்கிறதும் ரொம்ப குறைச்சலாக தான் போயின்னு இருக்கேன் வெளியில. நமக்கு இங்கேயே ராமன் நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கால். சப்தாகம் நவாகம் நடந்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு பெரிய கேள்வி மனசுலையும் இருக்கு, நான் சொல்றேன். அதே பாகவத ராமாயணம் ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்ல போறோம், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். 30-35 வருஷமா யாருக்கு புரியும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி பெருசா இருந்துட்டே இருக்கு மனசுல. மாதృபக்தி, பித்ருபக்தி, சுதார நிஷ்டை, சத்தியநிஷ்டை. ராமாயணம் எனக்கே புரியலேன்னு தான் நான் சொல்லணும். இல்லை புரியறா போல சொல்ல தெரியலேன்னு நானே என்னை ஒடுக்கிக்கிறேன்னு தான் சொல்லணும். கலி ரொம்ப தீவிரமா போயின்னு இருக்கிற காலமாக இருக்கு. பிரச்சாரம் பண்ணி இனிமே மனசுல மாற்றம் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு பக்தி மாத்திரம் ஒன்று மேலோட்டமா ஓடின்னு இருக்கு. பஜனைன்னா ஒரு உற்சாகம் இருக்கு, கோவிலுக்கு போறால் நெத்திக்கிட்டுக்கிறது அதெல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு தர்மம் யாருக்கு புரியறது? தர்மத்தை சொன்னா யாருக்கு புரியும்? பெரியவாளே ஒரு தடவை பேசிட்டு இருக்கிறதே சொன்னா, பால பெரியவாளே பக்தி ரொம்ப அதிகமாகவே சொல்லிட்டா பெரியவாள்லாம், இனிமே அதை குறைச்சிக்கணும், கர்ம அனுஷ்டானத்தை எடுத்து சொல்லணும், தர்மத்தை எடுத்து சொல்லணும்னு சொன்னார். தர்மம் தான் குறையிறது இப்போ. இனிமே தர்மத்தை தான் எடுத்து சொல்லணும், ஜனங்களுக்கு புரியணும். பக்தி நிறைய இருக்கு, பஜனைக்கெல்லாம் போறா, அது விஷயம் இல்லை, தர்மம் புரியணும். அதனாலதான் க்ஷேமம் ஏற்படணும். தர்மாது பிரபவத்தே சுகம் அப்படின்னு மேல சொல்ல போறா. தர்மஸ்ய பிரபுரச்சுதா அப்படின்னு சாஸ்திரநாமம் கூட சொல்றது இல்லையா? ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா. தர்மம் புரியலைன்னா ஒண்ணுமே புரியாது. இந்த தர்மங்கிற சப்தமே இப்போ ஆயுஷ்ல எத்தனை தடவை கேட்கறது இந்த தலைமுறைகள் எனக்கு தெரியல. அலீகம் மானசம் துவேகம் ஹிருதயம் தகதீவமே ஸ்வயம் என்னாகமாம் ராஜா. அதுக்காக நான் சொல்லாமல் இல்லை, சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏப்ரல் 15ஆம் தேதி அயோத்தியாஸ்வமேத மண்டபத்தில் மாம்பழத்தில் மெட்ராஸில் ஒரு நாள் சங்கர விஜயம் பிரவச்சனம் இருக்கு. சங்கர ஜெயந்தி உற்சவத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி. அப்புறம் ஏப்ரல் 19 மும்பை மாட்டுங்கா சங்கர மடத்தில் 10 நாளைக்கு சங்கர விஜயம் ஆச்சாரியாலோட அனுகிரகத்தில் சொல்லத்தான் போகிறோம். ஆச்சாரியாலுடைய ஜெயந்தி உற்சவம்னு 4 வருஷமாக கூப்பிட்டு இருக்காள். அங்கே வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த தடவை எனக்கு மனசு கேட்கல, ரொம்ப நாளைக்கு காரணம் சொல்லக்கூடாதுன்னு வரேன்னு விட்டேன். அவசியம் வரேன், ஆச்சாரியாலோட அனுகிரகம். 2 இடம் போயிட்டு தான் இருக்கோம்.
ஆனாலும் என் மனசுல நான் என் மனசுல இருக்கிறத நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை உண்டோணும். கேட்குறவாள் கேட்கட்டும், கேட்காத போட்டோம், அது விஷயம் இல்லை. என் மனசுலேயே ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு. இந்த மாதிருபக்தி, பித்ருபக்தி, சுதார நிஷ்டை, இதெல்லாம் சத்தியம் தர்மம்ங்கிறதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு புரியும்? புரியாததை சொல்லிகிட்டே இருந்தோமானா, என்னமோ புரியாத சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்மளை குறைச்சிருவ மாட்டால. அலீகம் மானசம் துவேகம் ஹிருதயம் தகதீவமே. என்ன குறைச்சு சொன்னா எனக்கு விஷயம் இல்லை. வால்மீகியும் வியாசரையும் குறைச்சு சொல்லி விட்டாளானா, என்னமோ இந்த காலத்துக்கு பொருந்தாத கதையெல்லாம் சொல்றாளே அப்படின்னு வால்மீகியும் வியாசரும் சொல்லியிருக்காரேன்னு என்னால அவளுக்கு ஒரு பரிபவம் வந்துடுமோ, அபராதம் ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேன். அலீகம் மானசம், பதிவிரதா தர்மம் இந்த ராமாயணத்துல உள்ளதுதான். கௌசல்ய சீதைக்கு சொல்றதாக நாரதகான சபால சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பத்னி எப்படி இருக்கணும், ஸ்திரீ எப்படி இருக்கணும்னு கௌசல்ய சொல்றாள்னு விருட்டுன்னு எழுந்து விட்டாலும் ஒரு சின்ன பொண்ணு தான், 30 வயசு, விடாம கதைக்கு வந்துட்டு இருந்தா. கௌசல்ய சொல்றாள்னு நான் சொன்ன ஒரு 5 நிமிஷம் ஆளே விருட்டுன்னு முறைச்சு பார்த்துட்டு எழுந்து போறாள். இனிமே யாருக்கு நான் கதை சொல்றது? நான் இனிமே வால்மீகி ராமாயணத்தை விட்டுட்டு நான் ஊர்கதையெல்லாம் அளந்துட்டு இருக்க முடியுமா? அதுல இருக்கிறத தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஸ்திரீ தர்மத்தை சொன்னா இன்னொரு பொண்ணும் வீனஸ் காலனியில சொல்லிட்டு இருக்கேன், என்னம்மாமா எப்ப பார்த்தாலும் ஸ்திரீக்களையே சொல்லிகிட்டே இருக்கேளே, ஸ்திரீ தர்மம் ஸ்திரீ தர்மம்னு. புருஷாளுக்கெல்லாம் தர்மம் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க நிறையா அப்படிங்கிறா என்கிட்ட வாஸ்தவம் தான்மா, புருஷாளுக்கும் இருக்கு தர்மம், ஸ்திரீக்களுக்கு இருக்குன்னா அதை குறைச்சிக்கோங்க நீங்க. இனிமே புருஷால் தர்மத்தை நிறைய சொல்லுங்க. அவ மாமாலாம் இனிமே எப்படி அனுசரிச்சு இருக்கணும் ஸ்திரீக்களைன்னு சொல்லுங்க அப்படிங்கிறா. இனிமே எனக்கு கதை சொல்லித்தர சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. எல்லாரும் இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு. அலீகம் மானசம் துவேகம் ஹிருதயம் தகதீவமே ஸ்வயம் என்னாகமம் ராஜா பரதஸ்யாபிஷேகனம் அகம் ஹி சீதாம் ராஜ்யஞ்சே. சுவாமி சொல்றாள், சொத்தை தான் கொடுப்பேனாம்மா பரதனுக்காக. சீதையை கொடுன்னா கொடுத்துடுவேனம்மா, அப்பா சொல்லிவிட்டாரானால். ராஜ்யத்தை கொடுன்னா கொடுத்துடுவேன், உயிரை கொடுறா ராமா பரதனுக்காக என்ன கொடுத்துடுவேன். அகம் ஹி சீதாம் ராஜ்யஞ்சே பிராணானிஷ்டாம் தனானிச்சா ஹிருஷ்டோ பிராத்ரே ஸ்வயம் தத்யாம் பரதாய பிரச்சோதிதா பரதாய பிரச்சோதிதா. ராஜா சொல்லிவிட்டாரானால் எதையும் கொடுப்பேன். அப்பா பரதனுக்கு கொடுன்னு சொன்னா கொடுத்துடுவேங்கிறா. இது ராமாயண கதை, திரேதாயுகம். இப்போ இருக்கிற அண்ணா தம்பிகள் எப்படி இருக்கா தெரியுமோ, ரோட்ல போறவனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், தம்பிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்க. திருப்பதியில போய் உண்டியல்ல போட்டாலும் போடுவேன், தம்பிக்கு கொடுக்க மாட்டேன். குந்துமணி கொடுக்க மாட்டேன், அவனுக்கு கிடையாது. தெரியாதவனுக்கு செஞ்சாலும் செய்வேன். இங்க ராமாயணம் சொல்றது, பரதனுக்கு கொடுன்னு சொன்னா உயிரை கொடுப்பேன், சீதையை கொடுப்பேன், ராஜ்யத்தை கொடுப்பேங்கிறார் ராமன். இதுதான் சொல்றேன். எப்படி புரியுறது இந்த கால ஜனங்களுக்கும் ராமாயணத்துக்கும் எவ்வளவு ஒத்து போறதுங்கிறது தெரியும். அகம் ஹி சீதாம் ராஜ்யஞ்சே பிராணானுஷ்டாம் தனானிச்சா ஹிருஷ்டோ பிராத்ரே ஸ்வயம் தத்யாம் பரதாயா பிரச்சோதிதா. நான் இப்பவே கிளம்பி விடுறேன் அம்மா, ஆனா எனக்கு 2 காரியம் பண்ணணும். அப்பா சொல்லிவிட்டா ராஜ்யம் பரதனுக்கு தான் சொல்லிவிட்டா, அதுல ஒன்றும் மாறுதல் இல்லை. இப்பவே கேகே தேசம் நானே போறேன். இல்லே தகுந்த மனுஷால அமுச்சு வச்சு பரதனை வரவழைச்சு நாள் பார்த்து நானே கூட இருந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்னா உடனே கைகைக்கு தூக்கி வாரி போடுறது. பரதனும் ராமனும் சந்திச்சு விட்டாலானால் இந்த யுகத்துல பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டான். உள்ள ராமனை காட்டுக்கு அமுச்சுட்டு பரதனை அழைக்கணும், அப்புறம் சொன்னாதான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவனை பண்ணி வைக்க முடியும்னு நினைக்கிறாள் கைகை. அதுக்காக ஒரு பொய் சொன்னாலாம், தந்திரம் பண்ணாலாம். ராமா நீ கேகை தேசத்துக்கு போய் இல்லை, ஆளை அமிச்சு அழிச்சுன்னு வா, பரதனே பட்டாபிஷேகம் பண்ணு, அதை பத்தி இல்லை. ஆனா உங்க அப்பா கண்ணை மூடின்னு இருக்காரே ஏன்னு கேட்டையே, நீ வரத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கார், ராமன்ட்ட நான் சொன்னேன்னு இந்த 2 வரன்களை சொல்லு. ராமன் தண்டகைக்கு போயாச்சுன்னு அப்புறம் சொல்லு, அப்புறம் தான் கண்ணை துறப்பேன், ஸ்நானம் பண்ணுவேன், தந்ததாவனம் பண்ணுவேன், ஆகாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். கிழவர் 1 மாசம் பட்டி கிடந்தாலும் கடகட்டோராமா நீ போய் பரதனை அழிச்சுன்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுனாலாம். ஏன்னா கேகே தேசம் போயிட்டு வரதுக்கு 15 நாள் ஆகும். அப்புறம் 4 நட்சத்திரம், அஷ்டமி நவமி பரணி கார்த்திகை எல்லாம் இல்லாத ஒரு நாள் பார்த்து பட்டாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு மாசம் ஆயிடும். எப்படி யாவத்வம் நவனம் யாத்தஹா புராதஸ்மாதபித்வரன்னே பிதா தாவன் நதே ராமா ஸ்நாஸ்யதே போக்ஷ்யதே பிவா. நீ காட்டுக்கு போன அப்புறம் தான் அப்பா சாப்பிடுவேன், ஸ்நானம் பண்ணுவேன், ஆக்கி காரியங்கள்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காள். நீ என்ன சரியோ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டால் ராமன் இடத்துலயே. ஏன்னா பித்ருபக்தன் ராமன், ஒருவேளை அப்பா பட்டி கிடந்தா தாங்க மாட்டான்னு தெரியும். எதை சொன்னா ராமன் சீக்கிரம் கிளம்புவானோ
அதை சொன்னதுமே சுவாமி பதர்றார். கஷயேவாகத்தோ வாஜின்னா, ஜாதி குதிரைக்கு வாஜின்னு குதிரைக்கே பல பேர்கள் உண்டு. அஸ்வம், ரதயோகம், வாஜி இத்தியாதி பேர்கள்லாம் உண்டு. இதில் வாஜிங்கிறது ஜாதி குதிரை. ரொம்ப அடிக்கலாம் வேண்டாம், அதை கடுவாளத்தை சொடிக்கினாலே உயிரை விட்டுடும். அவ்வளோ வேகமாக வாயு வேகமாக போகக்கூடிய அந்த வாஜி, அந்த குதிரையை சவுக்காலி ஒருத்தன் அடிச்சு விட்டா எவ்வளோ பரபரக்குமோ அதுபோல பறந்தான் ஸ்ரீராமன்னார் வால்மீகி. கஷயேவாகதோ வாஜி வனங்கம் தும் கிருதத்வரஹா. அதற்குள்ள தசரதர் கொஞ்சம் நினைவு வந்துதான், இது மாதிரி கைகேயி தம்பேர சொல்லி ராமனை பறக்கடிக்கிறாள் வனத்துக்கு போறதுக்குங்கிறத கேட்டுவிட்டு காதை புத்தின்னு கத்தினாராம். திக்கஷ்டமி தினிஸ்வஸ்யே ராஜா சோக பரிப்ளுதா மூர்ச்சிதோன்யபதப்தஸ்மின்னே பரியங்கே ஹேமபூஷிதே ராமோப்யுத்தாப்ய ராஜானம் கைகேயாபிப்ரச்சோதிதா. அடாடா, இப்படியெல்லாம் என்ன பேரை சொல்லி சொல்றாளே கைகேயி, நான் சொல்லாததெல்லாம் சொல்றாளே, இதெல்லாம் கேட்கறா போல என்னால ஆயிடுத்தேன்னு ஹோன்னு கத்தினாராம் ராஜா. திக்கஷ்டமி தினிஸ்வஸ்யே ராஜா அசோக பரிப்ளுதா. உடனே திரும்ப தூக்கி வச்ச சிம்மாசனத்துல தூக்கி வச்ச தசரதர் திரும்பவும் கீழே சரிஞ்சாராம். சுவாமி ஓடி போய் தூக்கி ராமோப்யுத்தாப்ய ராஜானம் முள்ள திரும்ப அவரை சமாதானப்படுத்தி உட்காத்தி வச்சுட்டு கைகேயி பக்கம் திரும்பினாள். அம்மா, நான் இப்பவே கிளம்பி விடுறேன் தண்டகைக்கு, அதுக்காக ஆகாதெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ஒண்டி சொல்றேன். 25 வருஷம் நீங்க எங்கிட்ட பழகிருக்கேன். எங்க அம்மாவை காட்டுல அதிக நேரம் உங்களோட தான் நான் இருந்திருக்கேன். அம்மா, பணம்னு அலையிற மனுஷால் கோஷ்டியில என்னையும் ஒருத்தர்னு நீங்க நினைச்சுட்டேலே அம்மா. நாகம் அர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து முத்சகே. பணத்தை பெருசா நினைக்கிறவன் இல்லம்மா அந்த ராமன். நான் அகம் அர்த்தபரஹா, நான் பணத்தை பெருசா நினைக்கிறவன் இல்லம்மா. பணம் வேண்டாம்னு சொன்னா எதுக்குடா இந்த ஊர்ல இருக்கேன்னு நீ கேட்கலாம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னால் தமிழ்ல. பொருள் இருந்தா தானே மதிப்பு. பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு எங்களோட உத்தரா இருக்கியே, நடுக்காட்டுக்கு போயிட வேண்டியதானே அப்படின்னு நீ நினைக்கலாம். தர்மம் இங்கதான் பண்ண முடியும். வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம். கிரகஸ்தனா இருந்துதான் நிறைய தர்மங்களை சம்பாதிக்க முடியும். சன்னியாசிக்கு ஒரு தர்மமும் கிடையாது. நாராயணா நாராயணான்னு சொல்றதை தவிர வேற என்ன பண்ண முடியும் சன்னியாசி? 2 கையும் தூக்கினவர். பகவான் தான் இனிமே ரட்சிக்கணும். அடுத்த வேலை பிக்ஷையிலேருந்து எல்லாம் பகவான் தான் பொறுப்பு. கிரகஸ்தன் அப்படி இல்லை. குடும்பத்தை போஷிக்கலாம், பரிஜனங்களை போஷிக்கலாம், சன்னியாசிக்கும் பிக்ஷை போடலாம், பிரம்மச்சாரி வேதாத்தியனம் பண்றவனையும் போஷிக்கலாம், கர்மானுஷ்டானங்களை செய்யலாம், யாகயங்கள் பண்ணலாம். தர்மத்தை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆசிரமம் கிரகஸ்தாசிரம். வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம். நான் தர்மத்தை செய்யறதுக்காக இங்க வந்திருக்கேன். நனூனம் மயி கைகேயி கிஞ்சிதாசம்சசே குணம் யத்ராஜா நமவோச்சஸ்துவம் மமேஸ்வர தராசதி. அம்மா, நீங்க எவ்வளவோ என்கிட்ட பழகிருக்கேன், மனம் விட்டு நானும் உங்களோட பழகிருக்கேன். என்ன புரிஞ்சுக்கலையே அம்மா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலையேன்னா என்ன புரிஞ்சுக்கலைன்னு சொல்ற ராமா. என்னென்னால் கைகேயி, நேற்றைய தினம் சாயங்காலம் இந்த விஷயத்தை அப்பாக்கிட்டேயே கொண்டு போகாத என்ன தனியா கூப்பிட்டு காதோட சொல்லியிருந்தேலானா ராத்திரியே ஓடி போயிருப்பேனே தண்டகைக்கு. நேரையே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இன்னைக்கு அப்பா சொன்னார்னு என்கிட்ட சொல்ல வேண்டாமே. நீங்க சொன்னாலே நான் கேட்பேனே, ஏன் என்கிட்ட சொல்லலை அம்மான்னா. உடனே கைகேயி சொன்னால் நான் சொன்னதுக்கும் இப்ப அப்பா சொன்னார்னு சொல்றதுக்கும் என்னடா பெரிய வித்தியாசம், இப்பதான் தண்டகைக்கு போயேன்னா. இப்ப சுவாமி சொல்றா, இந்த கேஸை அப்பா பரியந்தமே எடுத்துன்னு போகாம இருந்திருந்தே, ஆனால் நேத்திக்கு ராத்திரி சௌக்கியமா இருந்திருப்பாரு எங்க அப்பா, நல்ல தூக்கம் தூங்கியிருப்பாரு. ஒரு ராத்திரி முழுக்க கதற அடிச்சிருக்கேலே அவரே. நனூனம் மை கைகேயி கிஞ்சிதாசம்சசே குணம் யத்ராஜா நமவோச்சஸ்துவம் மமேஸ்வர தராசதி. இப்படி சொன்னது ஹோன்னு அழுதாராம் தசரதர். 14 வருஷம் ராஜ்யம் இல்லைன்னு நேத்திக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நான் கையை விட்டு பறிக்கிறேன். 14 வருஷம் எங்க தங்க போறான், எந்த மரத்தடியில் இருக்க போறான், ஆகாரம் எங்கேன்னு தெரியல. அதுபோல நான் ஒரு கஷ்டத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்குறேன். அந்த புள்ளை கிளம்பி போறதையும் ஒரு ராத்திரி எங்க அப்பா நன்னா தூங்காத போயிட்டாரேன்னு வருத்தப்படுறானே. நல்ல பிள்ளையை பெற்றுட்டேனேன்னு அழுதாராம் தசரதர். ஒரு அசத்து பிள்ளையா இருந்துதானா இப்ப உடனே சொன்னதை கேட்கறேன்னு ஓடுமா? அதே தெருவிலேயே வாடகைக்கு எழுத்தாப்புல இன்னொரு வீட்டை எடுத்து வச்சுட்டு கேஸை போடணும், வக்கீல வச்சுட்டு
நோட்டீஸ் அமைச்சுட்டு வச்சே நான் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும். சண்டை போட்டு இருந்தாலாவது மூஞ்சியாவது பார்த்துட்டு இருக்கலாம். சண்டை போட்டு இருந்தாலாவது அப்பா அம்மாவுக்கு மூஞ்சியை பார்த்தா ஒரு சந்தோஷம். கத்தினா கூட மூஞ்சியை பார்த்து கத்துறது, என்னம்மா கத்துறது பாரு, நேத்திக்கு எப்படி இருந்தது இது, இன்னைக்கு என்னை பார்த்து கத்துறதுன்னு கூட சந்தோஷப்பட்டுப்பாள் அம்மா. நல்ல பிள்ளையை பெற்றுவிட்டேனே நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லல கைகை சொன்னாலும் இப்படி ஓடுறதே காட்டுக்கு. யாவன் மாதரமா பிருச்சே சீதாம் சானுநயாம்யகம் ததோத்யைவ கமிஷ்யாமி தண்டகானாம் மஹத்வனம். இருந்தாலும் அம்மா எனக்கு இங்க 2 காரியம் இருக்கு. எங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும், சீதையைக்கும் எடுத்து சொல்லணும். பித்ருவாக்கியம் 14 வருஷம் போறேன்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணாலானா அவளையும் அழைச்சிக்கணும். இந்த 2 காரியத்தை பண்ணிவிட்டு நான் அயோத்தியை விட்டு இன்னைக்கே கிளம்பிடுறேன். ததா அத்யைவ கமிஷ்யாமி, அத்யைவ இன்னைக்கே கிளம்பிடுவேன். தண்டகானம் மஹத்வனம். அம்மா பரதனை பார்த்துட்டு சிலதை சொல்லிட்டு போலாம்னு நான் பட்டாபிஷேகத்துக்கு அழைக்கலாம்னே நீங்கள் இப்பவே கிளம்புறா போல எனக்கு சொல்லிவிட்டு நான் சொன்னதாக பரதனிடத்துல 2 விஷயத்தை சொல்லணும்னா, பரத பாலயே ராஜ்யம் சுஷ்ரூஷேச்ச பிதுரு யதா ததா பவத்யா கர்த்தவ்யம் சகிதர்ம சனாதனஹ வந்தித்வா சரணோ ராமஹ விசஞ்ஞஸ்ய பிதுஸ்ததா கைகேய்யாச்சாப்யநார்யாயாஹ நிஷ்பபாதமஹ த்யுதிஹி. ராஜ்யபாரம்ங்கிறது சின்ன விஷயம் இல்லைம்மா. பெண்கொடை பிடிக்கிறது, கிரீடம் சூட்டிக்கிறது, செங்கோல் பிடிக்கிறதெல்லாம் நன்னா தான் இருக்கு. கெட்டியன் சொல்றதே சொல்றவாள் கேட்டா நன்னா தான் இருக்கும். யானை மேலே குதிரை மேலே போறதே நன்னா தான் இருக்கும். ஆனா எத்தனை பிரஜைகள் லோகத்துல இருப்பாலோ அத்தனை பேரும் தாபப்படாத ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். ஒரு சமூகத்துக்கோ ஒரு ஊருக்கோ ஃபேவரா இருக்கக்கூடாது. ராஜாங்கிறவன் எல்லாரையும் ரட்சிக்கிறவனா இருக்க. அவர் நம்மளெல்லாம் ரட்சிக்க மாட்டார்னு ஜனங்களுக்கு ஒரு சந்தேகத்தை, அவநம்பிக்கையை ஒரு நாளும் ஏற்படுத்தக்கூடாது. பரத பாலயே ராஜ்யம், எல்லாரையும் பரிபாலிக்கிறதுக்கு தான் ராஜ்யம். அதை சொல்லுங்க, நான் சொன்னேன்னு பரதனிடத்துல சொல்லுங்கோ. எல்லார் மனசும் தாப்பப்படாத ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லுங்க. வயசான காலம் அப்பாவையும் ஒரு கண் பார்த்துக்க சொன்னேன்னு சொல்லுங்க. ராஜ்ய காரியம் நிறைய இருக்கலாம், அதுக்காக வயசான அப்பாவை விட்டுடக்கூடாது. அதுதான் தர்மமாச்சேன்னு இதை விட்டுடக்கூடாது. ராஜ்ய பரிபாலனமும் பெரிய தர்மம் தான். அதை விட பெரிய தர்மம் வயசான அப்பா அம்மாவுக்கு சுஷ்ரூஷ பண்றது. சுஷ்ரூஷேச்ச பிதுரு யதா, அப்பாவையும் பார்த்துக்க சொன்னேன்னு சொல்ல புரியணுமே, தர்மம் புரியணுமே. ததா பவத்யா கர்த்தவ்யம் சஹி தர்ம சனாதனஹா. இது 2ம் செஞ்சே ஆகணும். ஒன்று செய்கிறேன்னு ஒன்று விட்டுடக்கூடாது. அப்பாவை பார்த்துக்கிறேன்னு ராஜ்ய பரிபாலனத்தை விட்டுடக்கூடாது. ராஜ்ய பரிபாலனம் தான் பண்றேனேன்னு அப்பாவை பார்த்துக்கிறத மறந்து விடக்கூடாது. 2ம் ததாபவத்தியா கர்த்தவியம், 2 செய்யணும். இது வேதம் சொன்ன தர்மம் தான். பம்பாயில நான் இந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன். வயசானவர் ஒருத்தர் கதை முடிஞ்சது ஹோன்னு அழுதார். வந்து அயோத்தியா கண்ணன் இன்னைக்கு எப்படி சொன்னேன் புத்திரனுடைய தர்மங்கள் எல்லாம் தான். ராமாயணம் வால்மீகி சொல்லியிருக்கார் மாமா, உங்க மனசுல ராமபக்தி இருக்கு, அதனால இப்படி உருகிறது மனசு, கண்ணீர் வருதுன்னு. எனக்கு ஒரு சந்தேகம், அதையும் நீங்க சொல்லிடணும் எனக்குன்னா. என்னன்னு, என் பத்னி போய் 4 வருஷம் ஆறுது, அடுத்த தெருவில் தான் இருக்கான் பையன். என்னை வந்து பார்க்கறதும் இல்லை, ஒரு படி சாதமும் போடுறது இல்லை. நானே தான் குக்கர் வச்சு சாப்பிட்டு டிகாஷன் போட்டு காஃபி போட்டுன்னு இருக்கேன். மாதம் மாதம் பண்டரிபுரம் போயிடுவான், போகாத இருக்க மாட்டான். ஏகாதசி போயிடுவான், விடிய விடிய பஜனை பண்ணுவான். அந்த பாண்டவங்கன் இருப்பாரா மாமா அங்கே பண்டரிபுரத்தில் அப்படின்னு எனக்கு கேட்குறா. அதுக்குன்னு எனக்கு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை. பாண்டவங்கன் எதுக்காக மாமா வந்தார் பண்டரிபுரத்துக்கு? அப்பா அம்மாவுக்கு புண்டலீகன் சுஷ்ரூஷ பண்ணுறான்னு தானே வந்தார். ஏகாசி தவற மாட்டான். என் பையன் பஜனை எங்கே நடந்தாலும் போயிடுவான், திவ்யநாமத்தில் போய் குதிப்பான், பெரிய துளசி மாலை கோபிச்சந்தனம் போட்டுப்பான். ஆனால் எனக்கு காப்பி வேணுமான்னு கேட்டதில்லை. என் பத்னியும் போயிட்டா. 4-5 வருஷமா நானே சமைச்சு சாப்பிட்றேன் மாமா, எனக்கு வயசான காலம், இன்னைக்கு முடியறது, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு ஹோன்னு அழுறா. அடுத்த தெருவில் தான் இருக்கான் பையன். இப்படி போறானே பட்சத்துக்கு பட்சம். ஏகாதசிக்கு பாண்டவங்கனங்க இருப்பாரான்னா தெரியல மாமா, அவரை தான் கேட்கணும்னு விட்டேன்னா. எனக்கு சொல்ல தெரியல, ஏதோ ராமாயணம் சொல்லிவிட்டேன் தர்மத்தை, அவரை தான் கேட்கணும். இந்த பஜனையை ஏற்றுப்பாரா அப்படிங்கிறத, ஏகாதசியவன் விரதம் இருக்கிறதையும் நாம சங்கீர்த்தனம் பண்றதையும் அவர் ஏற்றுப்பாராங்க, நீங்க அவரை தான் கேட்கணும், எனக்கு உங்க வயசு இல்லை எனக்குன்னு விட்டேன்னா. பரத பாலயே ராஜ்யம், இதுக்காக தான் எனக்கு அழுத்து போறது. வெளியில வந்து சொல்றதுக்கு தர்மத்தை சொன்னா கசக்கிறது வேப்பங்காயா.
அதை தவிர பாக்கி எல்லாம் சொன்னா பிடிச்சிருக்குன்னா வியாசரோ வால்மீகியை தான் நீங்க போய் கேட்கணும். அவ தொட்ட இடங்கள்லாம் தர்மம் தர்மம்னு சொல்லி வச்சிருக்கா. ஜனரஞ்சகமா நான் சொல்றேன்னுட்டு இதை விட்டுட்டு நான் சொன்னேன்னா எனக்கு வால்மீகியும் வியாசரும் என் மேல வருத்தப்படுவாள். எனக்கு அவள் ரொம்ப முக்கியம். எனக்கு கதை கேட்க இன்னைக்கு வருவா, நாளைக்கு வர சௌரியப்படலை, எனக்கு தலைவலியா இருந்ததும்பா 2 நாள் கழிச்சு. எனக்கு அவா லட்சியம் இல்லை. ஒரு வருஷம் நடத்துவா, ஒரு வருஷம் நடத்த மாட்டா, சப்தாகம் நடத்துறவாலும் எனக்கு லட்சியம் இல்லை. எனக்கு வியாசரும் வால்மீகியும் லட்சியம். இதுதான் ஆசிரமத்தில் ஒரு பக்கம் வியாசரும் ஒரு பக்கம் வால்மீகியும் இங்கே பிரதிஷ்டா இருக்கா. ராமாசிரமத்தில் நான் படிக்கிற ராமாயணம் பாகவதங்கள்லாம் அவளுக்காக தான். அடுத்தது தான் ராமாயணம் ராமனுக்காக. முதல்ல வால்மீகி குஷலவால் அவா சந்தோஷப்படணும். அடுத்தது தான் குருவாயூரப்பனோட சந்தோஷம். முதல்ல வியாசர் சந்தோஷப்படணும் பாகவதம் படிக்கிறதுல. நான் இங்கே பாராயணம் பண்ணுற வாழ்க்கையை அதான் சொல்லுவேன். மனசில் நினைச்சுக்கோங்க, வியாசர் சந்தோஷப்படுறா போல படிக்கணும். நம்ம படிக்கிற ஸ்லோகம் வியாசருக்கு பிரீத்தியா ஆகணும்னு நமோஸ்துதே வியாச விஷால புத்தேன்னு வியாசாய விஷ்ணு ரூபாயேன்னு அவரை தியானம் பண்ணின்னு படிங்கன்னு சொல்றது. ரிஷிகள்லாம் தெய்வத்துக்கும் மேலே நம்ம நன்னா இருக்கணும்னு பல தலைமுறைக்கு க்ஷேமத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதை நான் ஜனங்களுக்கு இப்போ இருக்கிறவாளுக்கு நான் ஃபேவராக மாற்றி சொல்கிறேன்னு சொன்னால் அவா தாபம் வரும். இவா எப்படியாவது போட்டோம் அவளுக்கு சொல்லலாம்னு சொல்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. இவ்வளோ வருஷம் இப்படி பிரவச்சனம் பண்ணிவிட்டு இது வேண்டாம் அது வேண்டான்னு, இது என்ன ஹோட்டல் மெனுவா நீங்கள் டிக் பண்ணி எனக்கு இதை ஒண்டி கொடுங்கோ அதை ஒண்டி கொடுங்கோன்னு சொல்கிறதுக்கு? வியாசர் வால்மீகி சொன்னதை தான் நான் சொல்ல முடியும். அது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுந்தான் ஆகணும். செய்ய முடியலைன்னா தாபமாவது இருக்கணும். இப்போ லண்டனில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், அப்பா அம்மா இங்கே இருக்கலாம். ஐயோ ஒரு வெந்நீர் கூட கொடுக்க முடியலையே, ராமாயணத்தில் இப்படி சொல்லியிருக்காளேன்னு ஒரு கண்ணீர் விட்டால் கூட ராமபிரசாதம் கிடச்சோம். என்னால் செய்ய முடியலையே, என்னோட உதர நிமித்தம் நான் இப்படி மாட்டின்னு விட்டேனே அப்படின்னு பశ్చాத்தாபமாவது இருக்கணும். பశ్చాத்தாபேன்னு சுத்தியத்தினால் பாகவதத்தில் அது கூட இல்லாமல் திமிரா இதெல்லாம் என்ன எந்த காலத்தை பேசின்னு இருக்கா? அவா குழப்ப பார்க்க வேண்டாமா, குடும்பத்தை பார்க்க வேண்டாமா, அப்பா அம்மாவுக்கு வெந்நீர் வச்சு கொடுத்துட்டு இருப்பாள். அவளையே பார்த்துட்டு இருந்தா அவாவா யோகக்ஷேமத்தை என்ன பண்றதுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாள்னதும் எனக்கு பயம் வருது. ராமாயணத்தை எப்படி சொல்றது இவாளுக்கு போய்? நேத்திக்கு ராஜ்யம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா இந்த காலத்து பையனை நினைச்சு பாருங்க என்ன பண்ணுவான். பலகீனமா இருந்தா ஹோன்னு அழுவான். கொஞ்சம் எதிர்க்க முடியாதவா இருந்தா வாசல் போய் கல்லையும் மண்ணையும் வாரி அறைவான், பாவி பிறப்பான்னு. போக்கிரியா இருந்தா அடிப்பான் போட்டு. வயசான அப்பா அம்மாவே என்னமா நீ எப்படி சொல்லுவேன்னு போட்டு அடிப்பான். இந்த கிளாஸ் தானே லோகத்துல பார்க்கறோம். பொழுது ஒடிஞ்சா பேப்பர்ல அப்பா அதை தலையில கல்லை தூக்கி போட்டு விட்டான், துப்பாக்கியால சுட்டு விட்டான், கேட்ட சொத்தை தரல, தம்பிக்கு கூட கொடுத்து விட்டார், அண்ணா கூட கொடுத்து விட்டார்னு ராத்திரி அப்பா தூங்குறதே வெட்டி விட்டான்னு இப்படித்தானே பேப்பர்ல பார்க்கறோம். லோகத்துல இப்படித்தானே போயின்னு இருக்கு கலிகாலம். ஆனா இங்க இருந்துன்னு ராமாயணம் படிச்சுட்டு எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும், சத்பிரவருத்தியை கொடுக்கணும் பகவான் அப்படின்னு காவேரி கரையிலே ஸ்ரீரங்க மகாக்ஷேத்திரத்தில் ஒரு ஆசிரமம் அமைச்சுன்னு இருக்கும். வாஜபேயி பர்யந்த யஜ்யங்கள் பண்ணிவிட்டு இதோ சாதாரண பௌராணிகனாக இருந்துட்டா விஷயம் வேற. அது அவளுக்குமே ஒரு நியமங்கள் உண்டு. இவ்வளவு யாக யஜ்யங்கள் பண்ணி இவ்வளவு தூரம் பரிசுத்தத்துக்காக எல்லாம் பண்ணிவிட்டு கர்மகாண்டத்தையும் இவ்வளவு வருஷங்கள் ராமாயணம் பாகவதத்தையும் சொல்லிவிட்டு என்னோட பியூரிட்டி குறையும்னு சொன்னால் எனக்கு பயமா இருக்கு இல்லையா சொல்றதுக்கு? நீங்க சொல்றத சொல்லிட்டு இருக்கோம், நான் பண்றதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அப்புறம் நான் யாருக்கு சொல்றது? என்னுடைய பரிசிரமத்துக்கு என்ன பலன்? நனூனம் மயி கைகேயி கிஞ்சிதாசம்சசே குணம் யத்ராஜா நமவோச்சஸ்துவம் மமேஸ்வர தராசதி யாவன் மாதரமா பிருச்சே சீதாம் சானுநயாம்யகம் ததோத்யைவ கமிஷ்யாமி தண்டகானாம் மஹத்வனம் பரதः பாலயேத்ராஜ்யம் சுஷ்ரூஷேச்ச பிதுரு யதா ததா பவத்யா கர்த்தவியம் சஹிதர்ம சனாதனஹா. பெத்த அம்மா அப்பாவுக்கு ஒரு தூத்தம் கூட கொடுக்காது, ஒருவேளை சோறு கூட போடாத இருக்கிற கூட்டம் தானே அதிகமாயிடுது லோகத்துல. வந்தித்வா சரணோ ராமஹ விசம்ஞஸ்ய பிதுஸ்ததா கைகேய்யாச்சாப்யநார்யாயாஹ நிஷ்பபாத மகாத்யுதிஹி. ராமன் போய் தசரதருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கைகேயிக்கும் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கலங்கள்லையாம் வெளியில வந்தாரா. நச்சாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம். வால்மீகி சொல்றால் பெரிய சொத்து கையை விட்டு போயிருக்கு. 56 தேசத்து ராஜாக்களும் கப்பங்கட்டுற ராஜ்யம் சக்கரவர்த்தியார் தசரதர். அந்த ராஜ்ய பாரம் இப்ப கையை விட்டு போறது. நச்சாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம். பெரிய ராஜ்யம். ராஜ்யநாசோபகரிஷதி. அந்த ராஜ்ய நாசம் ராமனை ஒன்றும் பண்ண முடியலையா?
லோககாம் தஸ்ய காம் தத்வாத் சீதரஸ்மேரிவ க்ஷபா. மலர்ந்த தாமரப்பூ போல இருந்தாராம் ஸ்ரீராமன். வளர்ந்த தாமரப்பூ முகம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் ஸ்ரீராமனோட முகம். சொத்து போனா முகத்திலேயாவது ரேகை காமிக்கும் இல்லையா, சொல்லல வாயிட்டுன்னா கூட. நவனம் கம் து காமஸ்யே த்யஜதஸ்ச வசுந்தராம் சர்வலோகாதிகஸ்யேவே லக்ஷ்யதே சித்த விக்ரியா. என்ன இருந்தாலும் சித்தத்துல ஒரு எண்ண ஓட்டம் ஓடின்னு இருக்கும். என்ன இப்படி பண்ணிவிட்டாரே அப்பா, நேத்திக்கு ஒன்று சொல்லி இன்னைக்கு ஒன்று செஞ்சு. அதுவும் பரதனுக்கு கொடுக்க சொல்லிவிட்டார். ராஜ்யம் போனது ஒரு கஷ்டம், வனவாசம் போடணும் ரெண்டாவது கஷ்டம். சொத்தை கூட விட்டு கொடுத்துருவாள். சில பையங்கள் கஷ்டத்தை ஏத்துப்பால. தண்டகையில போய் வித்தம் தண்டக கண்டகைன்னு கள்ளும் முள்ளும் நிறைஞ்ச தண்டகையில போய் 24 வருஷம்னா யார் ஒத்துப்பா? காட்டு ஈக்கள் கடிக்க, கரடுபில சிங்கங்கள்லாம் கத்தின்னு இருக்கு. சித்திரக்கூட மலையடி வாரத்துல போய் இரு, குகையிலையும் மரத்தடியிலையும் பஞ்சவட்டியிலையும் இருன்னா 14 வருஷம் யார் இருப்பாள்? வனத்துக்கு போறதும் வருத்தம் இல்லையா, ராஜ்யம் போனதும் வருத்தம் இல்லையா. தாமரப்பூ எப்படி இருக்குமோ அது போல இருந்தான் ஸ்ரீராமன்னால். ஒருபடி மேல போய் கம்பர் என்ன பண்ணார், அப்போது மலர்ந்த செந்தாமரை வென்றதம்மா அப்படின்னார். அப்பதான் மலர்ந்த செந்தாமரை தோத்து போயிட்டுதான் ஸ்ரீராமன் முன்னாடி. பாராலும் படரு செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆரான் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சிராலும் வரை மார்பான் திருக்கண்ணபுரத்தரசே தாராலும் நீல் முடி எந்தாசரதி தாலேலோ. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே கற்றவர்தாம் தாம் வாழும் கணபுரத்தன் கரும நீயே சிற்றவைதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. எல்லாம் பரதரே எடுத்துக்கிட்டமே. படரு செல்வம் பரத நம்பிக்கை அருளி எடுத்துக்கிட்டேன். பாராலும் படரு செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆரா அன்பிலையவனோடு ஆறாத அன்புடைய லக்ஷ்மணனோடு கிளம்பிவிட்டார். அருங்கானம் அடைந்தவனே சிராலும் வரை மார்பாம் திருக்கண்ணபுரத்தரசே. போதும் மகாலட்சுமி பிரகாசிக்கிற மார்புடையவனே, தலை நிறைய குடுமி உடையவனே, தாராலும் நீல் முடியன் தாசரதி தாலேலோ. சௌரிராஜா தாசரதி தாலேலோ இப்படியெல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கிறார். தன ஐஸ்வரியத்தையும் விட்டுட்டு நேர அம்மாட்ட வந்தார் அப்படிங்கிற அழகான சரித்திரம். நாளைக்கு மாத்ரு கௌசல்யம்மா ஆசீர்வாதம், மறுதினம் அடுத்தடுத்து பாதுகாவட்டாபிஷேகம் முதலிய சரித்திரங்கள். இன்னொரு 9 நாள் இருக்கு. இன்னைக்கு தான் 9 நாள் ஆயிருக்கு. ஸ்ரீராமநவமி நம்ம ராமாசிரமத்தில் ஒரு நவாகம் பூர்த்தியாகி பட்டாபிஷேகம் படிச்சிருக்கு. நாளைக்கு ஸ்ரீராமநவமி புண்ணிய காலம். இன்னைக்கே திருக்கணிதப்படி ஸ்ரீராமநவமி கொண்டாடுறா. வடக்கையெல்லாம் இன்னைக்கு ஸ்ரீராமநவமின்னு கொண்டாடுறா. அது குழப்பம் வேண்டாம், அதுக்காக சொல்கிறேன். இது திருக்கணிதப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி நாளைக்கு தான் ஸ்ரீராமநவமி. கோவில் ஸ்ரீராமநவமி ஸ்ரீரங்கங்கள்லாம் அடுத்த மாதம் தான், சித்திரை பிறந்து தான் அவள் கொண்டாடுறா. அவளுடைய சம்பிரதாயம் என்னவோ அந்த முறையில் கொண்டாடுறது. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் புண்ணிய காலம், ஸ்ரீராமநவமி புண்ணிய காலம். 25 ஏகாதசி, ஒரு வருஷம் முழுக்க ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் ஒரு ஸ்ரீராமநவமி உபவாசம் இருந்தால், கோகுலாஷ்டமி உபவாசம் இருந்தால், வைகுண்ட ஏகாதசி இருந்தாலும் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. வருஷம் முழுக்க ஏகாதசி இருந்த புண்ணியம் கிடைக்கும். இந்த தினங்கள்லாம் முடியாதவால் ஒரு வேலை பலகாரமாவது பண்ணிட்டு ராமனை தியானம் பண்ணிட்டு நிறைய உபவாசம்னாலே ராமனை நினச்சின்னு இருக்கலாம். நிறையா நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும். பாரணையை நினைச்சிட்டு இருக்க கூட. மறுநாளைக்கு என்ன வேணும்னு உபவாசத்தில் அந்த நினைவாக இருக்கக்கூடாது. அதுக்கு நன்னா சாப்பிட்டுட்டு ராமாயணத்தை தெம்பா பாராயணம் பண்ணலாம். நாளைக்கு இங்கே நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் உள்ள ராமரோட சன்னதியிலே திரும்ப கலசஸ்தாபனம் பண்ணி நவாகம் ஆரம்பித்து ராமஜனனம் படித்து ஒரு 50 பிராமணாளுக்கு கிராமா அப்படியே 50 பிராமணாளுக்கு 50 மூட்டை அரிசி பருப்பு முதலியதான திரவியங்கள்லாம் 50 பிராமணாளுக்கு நமோ பிரம்மண்ய தேவாயே ராமாயா குண்டமேதசே அப்படின்னு சுகராமாயணம் சொல்கிறது.
நமோ பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நமஹா அப்படின்னு ராம மந்திரம் ஹனுமார் ஜபிக்கிறதாக சொல்றது. வேத பிராமணாலே எப்பொழுதும் கொண்டாடுற தெய்வம் ஸ்ரீராமன். இங்க பெரியவாள்லாம் சொல்லுவாள், திரேதாயுகத்துல நம்ம பிறக்காதது பாக்கியம்பா. இப்ப கலியில பிறந்தது நமக்கு பாக்கியம். ராமாவதார காலத்துல நம்மள ராமன் பார்த்தாலானா வேதாத்தியனம் பண்ணவால் அக்னிஹோத்ரிகள்னு ஓடி ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி விடுவார். அந்த அபச்சாரத்தை ஏத்துக்கிறா போல ஆயிடும். ராமன் அவர் தர்மத்துல வந்து நமஸ்காரம் பண்ணி விடுவால், நம்ம எப்படி ஏத்துக்கிறது? வேத பிராமணால் நம்போ அவர் க்ஷத்ரியங்கிற பாவனையில அவர் இருப்பார். நல்ல வேலை அப்ப பிறக்கல்ல அப்படின்னு சொல்லிப்பா. இந்த பெரியவாள் இந்த காலமா இருந்ததுனால இப்ப தெய்வம் ஆயிட்டால் ஸ்ரீராமன். நம்ம நமஸ்காரம் பண்ணி ராமாய ராமபத்ராயன்னு அவரை கொண்டாடின்னு இருக்கோம். அந்த ராமனுக்கு பிரீதியான வேத பிராமணால் ஒரு 50 பேரை கூப்பிட்டு ஒரு 50 கிலோ பெருமான சாமான் மொத்தத்திற்கும் அரிசி பருப்பு கரிகாய்கள் ஒரு தட்சிணையோடு கூட எல்லாருக்கும் நாளைக்கு வஸ்திரம் எல்லாம் கொடுத்தாருது. அதோட கூட அன்னதானம் எல்லாரையும் வந்து எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் ஒண்ணுதான்னு சொல்றபடி அதுக்கு அழகான பேரு சாஸ்திரத்துல மாஹேஸ்வர பூஜைன்னு பேர். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆத்மாவை பூஜிக்கிறது. அன்னம் சாப்பிட்டா ஒரு பிரீத்தி உண்டாருது இல்லையா, துஷ்டி. அது உள்ள இருக்கிற ஆத்மா தானே கொடுக்கறது. ஒரு 1000-2000 பேருக்கு அன்னதானம் வருஷா வருஷம் ராமநவமி கோகுலாஷ்டமியில இது 8வது வருஷமா நடக்கிறதுனால அது சுவாதீனமா சந்தோஷமா சொல்லிக்கிறேன். ஸ்ரீராமன் நடத்துறா. நாளைக்கு ஒரு 9:30க்குள்ள இந்த பிராமண பூஜனங்கள்லாம் ஆகும். ராமஜனனம் படிச்சு பீஜதானங்கள்லாம் நடக்கும். வருஷா வருஷம் ஸ்வர்ணதானங்கள்லாம் ராமாவதாரத்தின் போது பண்றது. நாளைக்கு வந்து சீதா கல்யாண பரியந்தம் பாராயணம். ஒரு 9:30-10 மணிக்குள்ள இந்த பிராமண பூஜனத்தை முடிச்சுட்டு அன்னதானங்கள் ஒரு 2 இடத்துல போய் சம்மேரியாவா அங்கே வச்சுட்டு கடத்தரையில் வச்சுட்டு வர ஜனங்கள் எங்கே கூடுவாலோ அந்த இடங்கள்ல வச்சுட்டு அழகா வாளுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் என்ன நம்ம ஆசிரமத்துக்கு வரணும்னா வெயில்ல சிரமமாக இருக்கும். 10 மணிக்கு அவள் இருக்கிற இடமே இங்கே ராமனுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அத்தனை பிரசாதத்தையும் அங்கே கொண்டு போய் அவளுக்கெல்லாம் பாக்குப்பட்டையில் அழகாக வச்சு சக்கரை பொங்கல் சுண்டல் நல்ல திவ்யமான சித்திராண்டங்கள்லாம் கொடுத்து அதுவும் ராமனுடைய பிரீத்தியாக ராமநவமி உற்சவத்தில் நாளைக்கு நடக்கிறது. வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி மார்ச். அப்புறம் 30ஆம் தேதி மார்ச் திங்கக்கிழமை ஏகதின லக்ஷார்ச்சனை ஸ்ரீராமருக்கு. ராமநவமி உற்சவத்தில் 18 நாளில் ஒரு நாள் லக்ஷார்ச்சனையும் நடக்கும். அது 30ஆம் தேதி நடக்கிறது. ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பிராமே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகி காந்த ஸ்மரணம். நம பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.